அதாவது ஒரு வயதான ஒரு தாத்தா அவர் என்ன பண்ணாராம், அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பைபிள் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்காராம். அப்போ ஒரு சுட்டி பையன் அவன் வந்து சொல்றான், தாத்தா இந்த பைபிளை எத்தனை தடவை தான் படிப்பீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த பையன் கேட்கும்போது அந்த தாத்தா சொன்னாராம், ஒரு கருப்பான ஒரு கூடை பக்கத்துல இருந்துதான், மூங்கில் கூடை. அப்ப சொன்னாராம், இதுல தண்ணி பிடிச்சிட்டு வாடா அப்படின்னாராம். அப்போ அந்த மூங்கில் கூடை எடுத்துட்டு போய் டேப்பை திறந்து அதுல தண்ணி பிடிச்சானாம். மூங்கில் கூடையில எங்கன்னா தண்ணி நிக்குமா? அவன் அந்த தாத்தா கிட்ட வரதுக்குள்ள எல்லாம் ஒழுகி போயிடுச்சு. இது அப்புறம் திரும்ப சொல்றாரு, திரும்ப போய் பிடிச்சிட்டு வா அப்படின்றாரு. திரும்பவும் அந்த மூங்கில் கூடையை எடுத்துட்டு போறான். அப்பவும் தண்ணி எடுத்துட்டு வந்தா தண்ணி போயிருச்சு. இத மாதிரி ஒரு 3-4 தடவை பண்ண உடனே அந்த பையன் சொன்னானா, தாத்தா உங்களுக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட நான் கேட்டதே தப்பு, என்னை ஆள விடுங்க அப்படின்னு சொன்னானா. அப்போ அந்த தாத்தா சொன்னாராம், இருப்பா இது பாரு, இந்த கூடை உன் கையில வரும்போது என்ன கலர்ல இருந்தது? கருப்பு கலர். அப்போ இப்ப எப்படி இருக்கு கூடை? வெள்ளையா இருக்கு. ஏன்? தண்ணி பிடிச்சி நீ வர வர அது கிளீன் ஆயிடுச்சு. இதே மாதிரிதான் வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க உன் உள்ளம் வெள்ளையா மாறிடும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனம் தாங்க பூஸ்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாம் குடிச்சா கூட நமக்கு பலன் வராது. இந்த வேத வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. இதுதான் நம்மளுடைய ஆத்துமாவுக்கு ஸ்ட்ரென்த். ஹல்லேலூயா. நம்ம ஆத்துமா பலப்படணும்னா வேத வசனத்தை தினமும் வாசிக்கணும்.